இந்த ஷார்ட்ஸை நம்ம வந்து லீ சாட்லே பிரின்சிபல் அப்படி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுலேயே நமக்கு வந்து 2-3 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும், அது எதெல்லாம் பொறுத்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுன்றது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக ஒரு 2-3 கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நீங்களும் அகைன் சால்வ் பண்ணி நல்ல ஒரு கிளியர் ஐடியா வந்து எடுத்துங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நமக்கு வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ என்னன்னா இங்கே வந்து ஒரு கேசி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த பாஸ் ப்ளஸ் பிசிஎல்ஃப் வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேசி வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெல்டா ஹெச் வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, ரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் கேசி ஃபார் த ரியாக்ஷன். அது நமக்கு வந்து ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான் இல்லையா? அப்போ ஏ என்ன கேட்டுக்கிறாங்க, கேசியோட எக்ஸ்பிரஷன் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ பிசிஎல்3 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிசிஎல்3 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வந்து சிஎல்2 வந்து வரப்போகுது. டிவைட் பை நமக்கு என்னன்னா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் என்னது, சாரி ரியாக்டரோட கான்சன்ட்ரேஷன் பிசிஎல்5. ஓகே, இதான் நமக்கு வந்து கேசியோட எக்ஸ்பிரஷன். பி என்ன கேட்டுறாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கேசி ஃபார் த ரிவர்சபிள் ரியாக்ஷன். அப்போ ரிவர்சபிள் ரியாக்ஷனுக்கு நமக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சபிள் ரியாக்ஷனுக்கு கேசி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய இன்வெர்ஸ் தான். அப்போ நமக்கு என்ன ஆகும், 1 டிவைட் பை 8.3 இன்ட்டு 10 to the power of 3. அப்போ which is equal to 1 divided by 8.3 நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.12 எடுத்துப்போம். ஓகேவா? 0.12 இது வந்து 10 to the power -3 இல்லையா? அப்போ நமக்கு மேலே போகும்போது என்னன்னா 10 to the power of வந்து நமக்கு வந்து 3 வந்து நமக்கு வந்து மாறும். அப்போ 3 மாறும்போது நமக்கு என்ன 120. இதோட கேசி வேல்யூ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 வந்து வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சி. அப்போ சி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சி வந்து 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி தி எஃபெக்ட் ஆஃப் கேசி இன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் பிசிஎல்5 ஆடட். அப்போ நீங்கள் நிறைய பிசிஎல்5 வந்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு வந்து எந்த சேஞ்சஸும் வராது இன் கேசியில். மேபி ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். பட் ஆனால் அந்த கேசியோட வெளியில் நமக்கு என்ன ஆகாது, நோ சேஞ்ச். ஓகேவா? எந்த சேஞ்சஸுமே நமக்கு வந்து நடக்காது. செகண்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்டு. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்காது, நோ சேஞ்சஸ். எந்த சேஞ்சஸுமே நமக்கு வந்து மாறாது. கேசியோட வேல்யூ நம்ம வந்து எதுவுமே நமக்கு வந்து மாற்ற முடியாது, டெம்பரேச்சரை தவிர. தேர்ட் ஒன்று வந்து கேட்டுக்கிறாங்க, இஃப் த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்ட். அப்போ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அது எண்டோதெர்மிக்கா இல்லை எக்ஸோதெர்மிக்கான்னு பார்க்கணும். டெல்டா ஹெச் வந்து இங்கே பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து எண்டோதெர்மிக். டெல்டா ஹெச் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸோதெர்மிக். அப்போ எண்டோதெர்மிக்கு நீங்கள் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து நமக்கு என்ன ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷன் நடக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிசிஎல்3 அண்ட் சிஎல்2 நமக்கு வந்து அதிகமாகும். அப்போ ப்ராடக்ட் எங்கே இருக்குது, நியூமரேட்டரில் வந்து இருக்குது. அப்போ கேசி வேல்யூ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். கேசி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இன்க்ரீசஸ். ஓகே, நமக்கு கேசி வேல்யூ நமக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும்.